ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இஸ்ரோவுடைய ஒரு சப் பிரான்ச்சுடைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ரிக்ரூட்மெண்ட் இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் வந்து 3 கேட்டகரி இருக்கும். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி பார்ட் சி 3 கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்ட் ஏல பார்த்திங்கன்னா அந்த ஏரியா டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் பார்ட். ஸோ இது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி லெவலில் படித்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ இது வந்து டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 90 மினிட்ஸ்னால் 1.5 ஹவர் கொடுக்குறாங்க. இதில் வந்து மொத்தம் 80 மார்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸாம் வந்து மொத்தம் 80 மார்க் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ நெகட்டிவ்னால் 3 கொஷனுக்கு 1 மார்க் வந்து அவங்க நெகட்டிவ் மார்க்கும் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்ட். இந்த கேட்டகரி போஸ்ட் கோட் 1, போஸ்ட் கோட் 2ன்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்காங்க. நான் சொல்கிறது வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எம்எஸ்சி குவாலிஃபிகேஷனுக்காக ஃபிசிக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு 1, 2ல் வந்து அது கண்டெயின் ஆகுது. ஸோ அடுத்து வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஸோ அதாவது எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க. அந்த கொஷின் மெத்தடில் தான் அது இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபண்டமெண்டலாகவும் ப்ளஸ் கொஞ்சம் மாடர்ன் இங்கே ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்து வந்து மொத்தம் 80 மார்க் இருக்குது. ப்ளஸ் ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்னால் 3 கொஷனுக்கு 1 மார்க் அவங்க ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க கொடுக்குறாங்க. 1/2 அன் ஹவரில் வந்து 20 மார்க்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ வந்து இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இதுவும் சேம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸில் தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 15 கொஷின் அட்டன் பண்ணாலே போதும். ஸோ இதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் அந்த நியூமெரிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டைக்ராமெட்டிக் ரீசனிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்டு வந்து டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸில் தான் அந்த இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ ப்ராசஸும் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து டாப் 10ல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை வந்து நீங்கள் மினிமமாக கூப்பிடுவாங்க. ஒரு 10 கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும், நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்றதை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் என்னுடைய அக்னாலஜோட இந்த பேசிக் தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின இன்னும் மோர் தென் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50% வெயிட்டேஜ் ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்னுடைய பேசிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சொல்லும். உங்களுக்கு மோர் தென் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னு நினச்சின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.